திரு அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே கடும் அதிருப்தியில் இருக்காரு. இதுல 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலையும் பாஜக படுதோல்வி அடைஞ்சிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 11% டபுள் டிஜிட்ல ஓட்டை வாங்கிட்டு இப்ப வெறுமனே 3% கிட்ட மட்டும்தான் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. ஒரே ஒரு சீட்ல மட்டும்தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்லி பாஜகவோட எலக்டோரல் பெர்ஃபார்மன்ஸ்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா மங்கிட்டே வரதுனால இதுதான் ரைட் டைம் டு பிகின் அ நியூ பார்ட்டி அப்படின்ற முடிவுக்கு கூட திரு அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கலாம். நீங்க என்னன்னா தமிழ்நாட்டு அரசியல்ல ஏற்கனவே எத்தனை கட்சி இருக்குன்னு சொல்லி கணக்கெடுக்க ஆரம்பிச்சோம்னா 1, 10, 100ன்னு சொல்லி எண்ணற்ற கட்சிகள் இருக்கலாம். அதுல 100க்கும் அதிகமான கட்சிகள் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டு இருப்பாங்க. அதன் அடிப்படையில ஏற்கனவே தமிழ்நாட்டுல ஆயிரக்கணக்கில் அரசியல் கட்சிகள் இருக்கும் போது அதுல 100கணக்கான அரசியல் கட்சிகள் தேர்தல் அரசியல்ல பங்கு பெற்று இருக்கும் போதுன்னு சொல்லி திரு அண்ணாமலை அவர்கள் புதுசா ஒரு கட்சி தொடங்குறதுனால என்னங்க பெரிய தாக்கம் இருக்க போதுன்றது தான் பல பேரோட கேள்வியா இருக்க முடியும். அப்படி இருக்கும்போது சுதந்திர இந்தியாவோட தமிழ்நாட்டு அரசியல்ல சினிமா துறையை சேராத ஏதோ ஒரு தனிநபர் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை இதற்கு ஏற்படுத்தியிருக்காரா அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா ஒரு சிலர் கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம், அவங்க குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றிருக்கலாம், ஒரு சில இடங்களையும் ஜெயிச்சிருக்கலாம். ஆனா சினிமா துறையை சேராத ஒருத்தர் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியல ஏற்படுத்தியிருக்காரா, அதாவது ஒரு தனிநபரா வந்து புதிய அரசியல் கட்சியை தொடங்கி ஏற்படுத்தியிருக்காரான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா உடனடியா எந்த ஒரு அரசியல் கட்சியோ இல்ல எந்த ஒரு அரசியல் கட்சியை தொடங்கின தனிநபரோ கண்டிப்பாவே என்னோட ஞாபகத்துக்கு வரல, பல பேரோட ஞாபகத்துக்கும் கண்டிப்பாவே வரப்போறது.